சென்னை அடுத்த சோமங்கலம் அருகே கூட்டாளிகளுடன் ரவுடி லெனினை தனிப்படை போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதி எப்போதும் ரவுடிகள் நிறைந்த பகுதியாக இருந்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் காவல்துறையினரின் வாகன சோதனையின் போது 3 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் விசாரித்த போது தாம்பரம் அடுத்த நடுவிரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு A+ கேட்டகரி குற்றவாளி லெனின் என்பதும் அவருடன் இருந்தவர்கள் நரேஷ் பாபு, பரத் ஆகியோர் என்பதும் தெரியவந்தது. லெனின் பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் தாம்பரம் துணை ஆணையாளர் பவன்குமாரின் தனிப்படை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். லெனின் மீது 6 கொலை வழக்கு, கொலை முயற்சி, அடிதடி, மிரட்டல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. 6 முறை குண்டர் சட்டத்தில் சிறை சென்ற ரவுடி லெனின் மற்றும் அவரது கூட்டாளிகளை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதற்கிடையே தனது கணவரை என்கவுண்டர் செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டிருப்பதாக லெனின் மனைவி அச்சம் தெரிவித்துள்ளார். குடுத்துட்டு திருந்திதான் இருந்தோம். நடுவுல வழக்கு அவர் மேல போட்டு அவங்களே பொழி வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணாங்க. அப்பயும் நாங்க மாறி திருந்திதான் இருந்தோம். இப்போ திருந்தி வேற எங்கேயோ வெளியில வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரை புடிச்ச இடம் வேற ஒரு இடம். ஆனா அவர் இப்ப வச்சிருக்கிறது வேற ஒரு இடம். என்கவுண்டர் பண்ண போறதா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கை குழந்தை இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம். அவரு திருந்திதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க முதல்வர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னோட கணவர் பேர் லெனின். நாங்க நடுவர்பட்டியல் பகுதியை சேர்ந்தவங்க. எனக்கு 2 கை குழந்தை இருக்கு. என்னோட வீட்டுக்கார் வழக்குகள் இருந்துச்சு, அதை இப்ப சரி செஞ்சுட்டு கோர்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அட்வொகேட் போய் விசாரிச்சு பார்த்ததுல பொலிச்சூர் பல்லாவரம் சைட்ல எங்கேயோ ஒரு இருட்டான இடத்துல அவரை வச்சிருக்கதா சொல்றாங்க. என் வீட்டுக்கார ஏதோ என்கவுண்டர் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க அட்வொகேட் கூட போய் பார்த்ததாலதான் தெரிஞ்சுது. என்னோட வீட்டுக்காரோட உயிர் கேள்விக்குறியா இருக்குது. தமிழக அரசு, முதலமைச்சர் தான் என் வீட்டுக்கார காப்பாத்தணும். நாங்க 2 குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறோம். கொஞ்சம் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க.